குறளும் முதல் 3 குறள்கள் பாத்தீங்கன்னா பொதுவா அந்த அதிகாரத்தை பத்தி ஒரு விளக்கமா இருக்கும். நடுவுல இருக்க ஒரு 4 குறள்களை பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை பத்தி ஒரு விரிவான ஒரு உரையா இருக்கும். அதுல சில எடுத்துக்காட்டுகள், ஓமைகள், திருக்குறள் கொடுக்கிற அந்த ஓமைகளும் எடுத்துக்காட்டுகளும் அசந்து போற மாதிரி இருக்கும். அதுவும் காமத்துப்பாலில் இருக்கின்ற பல ஓமைகளை கண்டு நான் அதை நினைச்சு இன்னைக்கு கண்ணதாசன், வைரமுத்துலாம் ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமாக அந்த பாடல்களை யாரும் நம்ம படிப்பதில்லை. ஒரு 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 இனிமையான சுவையை, தமிழின் சுவையை உணர்வதற்காகவே காமத்துப்பாலை முழுமையா படிக்க வேண்டும் என்பதை ஒரு அன்பு வேண்டுகோளா நான் இந்த நேரத்துல வைக்கிறேன் உலக தமிழர்கள் அனைவருக்குமே. ஏன்னா அத்தனை சுவைகளை எங்க அள்ளி கொட்டி கொடுத்திருக்காரு. அதிலும் களவியல், கற்பியல் என்று 2ஆ பிரிச்சு அந்த களவியல் இருக்க 7 அதிகாரங்களுமே திருவள்ளுவர் எப்படிப்பட்ட ஒரு ரசனையாளர், எப்படிப்பட்ட ஒரு கவிஞர், எப்படிப்பட்ட ஒரு காதலை உணர்ந்து ரசித்த ஒரு மாபெரும் மேதை என்பதை நம்ம உணர முடியும். அதற்கு அப்படியே நேர்மாறாக அவருடைய அறத்துப்பாலில் அவர் சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் உச்சகட்ட ஞானியிலும் ஞானி. அதுதான் திருவள்ளுவரிடம் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அனைத்திலும் முதன்மை, எதை செய்தாலும் அதில் முதன்மையாக, அது எந்த கருத்தாக இருந்தாலும், அது காமத்துப்பால் என்றால் அதில் உச்சம், பொருட்பாலாக இருந்தால் அதிலும் உச்சம், அறத்துப்பாலாக இருந்தால் அது உச்சத்திலும் உச்சம். இப்படி பாயிரத்தை 4ஆ பிரிச்சாரு. அதுல இறைவாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் 4 டிவிஷன். அதுல பாருங்க எந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமா அவர் பிரிச்சிருக்காரு. அந்த இறைவாழ்த்தில் இருக்கின்ற பல பாடல்கள் தான் இந்த திருக்குறள் சைவத்தோடு தொடர்புடையது என்பதை பத்தி பேசுது. அதை பற்றி தான் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் நிறைய விரிவா பேசுவாங்க. இருந்தாலும் சுருக்கமா அந்த ஒரு அதிகாரமே திருக்குறளில் சைவ சித்தாந்தம் என்பது எந்த அளவுக்கு தொடர்புடையது என்பதை சுட்டிக்காட்டுற வகையில இருக்கும். நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. குறிப்பா அதுல ஒரு குறள் மட்டும் நான் இங்க பதிவு செஞ்சுட்டு நான் மத்த விஷயங்களுக்குள்ள போயிடுறேன். கோளிர் பொறியில் குணமளவே என் குணத்தான் தாளை வணங்காது தலைன்னு ஒரு குறள் போட்டு 9வது குறள். அதை யோசிச்சு பாருங்க. அந்த என் குணத்தான் என்ற வார்த்தை வேற எந்த மதத்திலையும் கிடையாது. இந்த நேரத்துல உலக தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். உலக பொதுமறை திருக்குறள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அனைவருக்குமான நூல், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. திருவள்ளுவர் இந்த மதத்தை சேர்ந்தவரா, அந்த மதத்தை சேர்ந்தவரா, இந்த இனத்தை சேர்ந்தவரா, முத்திர குத்தணுமா, குத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் பிறப்பின் அடிப்படையில் ஒரு சைவராகத்தான் இருந்திருக்க முடியும் என்பதை அவரோட நூல் சொல்லுது. அதை நம்ம இங்க குறிப்பிட்டு தான் ஆகணும். இதை ஏன் நான் பல இந்த மேடையில கூட நான் பேசினேன். உலக பொதுமுறை பல மேடைகள் நான் பேசியிருக்கேன். இன்ஃபேக்ட் பிஜேபி உலக தமிழ்ச்சங்கத்தில் நான் உரையாற்றிய அந்த வாழ்வின் வெற்றிக்கு வள்ளுவர் காட்டும் வழிகள் என்ற நிகழ்ச்சியில அவர் முன்னாடி நான் அதை பதிவு செஞ்சேன். ஏன்னா டாக்டர் அப்துல் கலாம் என்பவர் உலகத்திற்கான ஒரு மனிதர். அவர் ஒரு இனத்திற்கான ஒரு மனிதர் அல்ல, ஈவன் ஒரு தேசத்திற்கான மனிதர் கூட அல்ல, மனித புனிதர்னு அதனால தான் அவர் கடைமொழிக்கிறது. ஏன் இப்ப நான் இங்க குறிப்பிடுறேன்னா, டாக்டர் அப்துல் கலாம் என்பவர் ஒரு மனித புனிதர். ஆனால் அவர் தமிழினத்தின் தலைமகன். ஒவ்வொரு இந்தியனின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தங்க மகன். இந்த உலகமே வியந்து பார்த்த ஒரு உன்னதமான மனித பிறவின் தான் நான் எப்போதுமே அவர் கடைமொழி கொடுத்தேன். ஆனால் அவர் பிறந்தது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில், அதை யாரும் மறுக்க முடியாது. அவர் வணங்கியது அந்த இஸ்லாமிய வழிப்படி அந்த இறைவனை, அதை யாரும் மறுக்க முடியாது. அதற்காக அவர் இஸ்லாமியர்களுக்கானவர் தானா என்று சொன்னால் அதை விட ஒரு மடத்தனம் எதிர்க்க முடியாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி கிடையாது. அதனால்தான் அவர் சரஸ்வதியின் வீணையை வாசிச்சாரு, பகவத்கீதையை அவர் படிச்சாரு, பல்வேறு கோயில்களுக்கு அவர் போயிருக்காரு. ஆகவே அவர் உலகத்திற்கான ஒரு மனிதர். ஆனால் அவர் பின்பற்றிய மதம் என்பது இஸ்லாம். அப்படி நமது வள்ளுவர் உலகத்திற்கான ஒரு மனிதர். வள்ளுவம் உலகத்துக்கான ஒரு நூல். ஆனால் அவர் எழுதிய குறிப்புகள், அவர் எழுதிய இங்கேயே வானுரையில் கையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் போட்டவர். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அங்க இறைன்னு போடுறாரு, இங்க தெய்வம் போடுறாரு. நம்ம ரெண்டு ஒண்ணுன்னு நினைக்க முடியாது. இந்த நேரத்துல பல பேருக்கு தெரியலன்றதுனால இந்த கருத்தை நான் பதிவு செஞ்சிடறேன். ஏன்னா சில நிகழ்ச்சிகளை சில நேரங்களில் பதிவு செஞ்சிடணும். பல பேர் இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல என்ன நினைச்சுக்கிறான், இந்த ரோட்ல எச்சு துப்புறவன் காசுக்கு ஓட்டு போறவனும் உலகம் நினைச்சிட்டு இருக்கான். அதை கடுமையா கண்டிக்கிறேன், ஆட்சேபிக்கிறேன். இந்த ரோட்ல எச்சு துப்புறவன், ஓட்டுக்கு காசு போடுறவன், ஒரு கர்ப்பிணி பெண் பஸ்ல வந்தா கூட இடம் கொடுக்காம தான் இடத்துல உட்காந்துக்கிறவன், கியூல முண்டி அடிச்சு முன்னாடி போறவன், பல பேரோட படிப்பை பணம் கொடுத்து தட்டி வாங்குறவன், பல பேரோட பதவியை தன்னுடைய சுய சிபாரிசு மூலமா தட்டி வாங்குறவன், இவெல்லாம் உலகம். இதுதான் இந்த உலகம் நம்ம நினைச்சுட்டு உலகத்தோட ஒட்ட வாழ்வோம். நோ. இப்ப எப்படி ஆயிடுதுன்னா, உலகம் 195 பேர் கோமணம் கட்டிட்டு இருக்கான், 5 பேர் வேட்டி கட்டுறான்னா இவன் வேட்டி கட்டுறது தப்புன்றான். 95 பேர் கட்டிட்டதுனால நீ அந்த கோமணத்தை தான் கட்டணும்ன்றான். அந்த மாதிரி ஆயிடுது. அது இல்ல உலகம். அந்த 5 பேர் கட்டிய வேட்டி என்பதுதான் உலகம். ஆக வள்ளுவர் இங்க உலகம் எங்கெங்கெல்லாம் நீங்க திருக்குறளை படிக்கும் போது இது உணர்வதற்காக நான் சொல்றேன். எங்கெங்கெல்லாம் உலகன்ற ஒரு வார்த்தை வருதோ அங்க நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டியது பிராக்கெட்ல வாழ்வின் அறத்தை கடைபிடித்த ஞானிகள் அப்படின்னு நீங்க போட்டு, இல்லது வாழ்வில் செம்மையாக வாழ்ந்த முன்னோர்கள் போட்டுக்கணும். அதுல டாக்டர் அப்துல் கலாம் கூட நீங்க வைக்கலாம், நம்ம காமராஜர் கூட நீங்க வைக்கலாம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கூட நீங்க வைக்கலாம். மிகச்சிறந்த முன்னோர்கள்,
அல்லது மாணிக்க வாசகரை வைக்கலாம், நம்மளுக்கு திருஞான சம்பந்தரை வைக்கலாம், சுந்தரரை வைக்கலாம். இவங்கதான் உலகத்தாரே தவிர இந்த ரோட்ல எச்சு துப்புறவன் காசுக்கு ஓட்டு வாங்கி காசு போறவன் உலகத்தார் கிடையாது. அதனால ஊரோடு ஒத்து வாழ்வனா அதை வள்ளுவரா சொல்லியிருப்பாரு. இவ்வளவு தத்துவங்களையும் செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாம யானும் கெடும், தூங்குக தூங்கி செயற்பாலன்னு ஒரே வார்த்தையை வச்சு எத்தனை அதிகாரம், எத்தனை குரல். அதுல சொற்பொருள் பின்வரும் நிலையன்னு இருக்கு, சொல் பின்வரும் நிலையன்னு இருக்கு, உருவகாணின்னு இருக்கு, ஏகதேச உருவகாணின்னு இருக்கு, இடமறிதல்ன்ற ஒரு அதிகாரத்தை சொல்ல சொல்ல சுவை. அதாவது திருக்குறளை மட்டும் கேட்டால் மட்டுமல்ல, பேசுவதே ஒரு சுவை. அதனால்தான் அதை அடக்க முடியல, அந்த அளவுக்கு பேசிக்கொண்டே இருக்கின்றேன். ஆனாலும் சாவித்திரி அவர்களுக்கு நேரம் கொடுக்கணுன்றதெல்லாம் முடிச்சிடுறது வைக்கப்படும் கூட. அப்ப அந்த உலகம் என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த உலகம் எவ்வதுரைவது உலகம் அவ்வதுரைவது அறிவுன்னா, உலகம் எப்படி போதோ அந்த மாதிரி போறதும் உண்மையான அறிவுனோ அது கிடையாது. உலகத்தில் இந்த ஞானிகள் எப்படி நமக்கு வழிகாட்டினார், வள்ளுவர் காட்டின வழிபடி நடந்தா அதுதான் அறிவு. அப்படி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த உலகம் என்ற வார்த்தை நீங்க அப்படிதான் வச்சுக்கணும். அதுதான் உலகத்தார் உண்டென்பது இல்லை என்பான் அழகையா வைக்கப்படும். உலகத்தார் உண்டென்பது இல்லை என்பான் அழகையா வைக்கப்படும். கடைசி குரலா இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னும் ஒரு குரல் மீதி, அதை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ முதல்ல முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்ன்றாரு. வையத்துள் வாழ்வாக வாழ்பவன் மாணவரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ன்றாரு. அப்ப தெய்வத்துக்கு இறைக்கும் ஒரு கம்பாரிசன். இங்க பாருங்களேன், உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் அழகையா வைக்கப்படும். ஞானி ஒண்ணு சொல்லுவாரு, இப்படிதான் பண்ணணும், இல்ல ஞானி ஒரு அறத்தை காட்டுவாரு, இவன் என்ன பண்ணுவான், அப்படிலாம் வேணாம்னு. அவனை பேய்க்கு நம்ம இலக்கணமா வைக்கணும்ன்றாரு, அழகையான்றாரு. செத்தவனை விட ரொம்ப டேமேஜ் பண்றாரு. அப்ப செத்தாருள் யார வைக்கணும்ன்றாரு. ஒரு அற்புதமான குரல் இருக்கு, ஒப்புரவறிதல்ன்ற ஒரு அதிகாரம்.